சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி பகல் 10:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் காலை 7:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சிவம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கர்ப்போட்ட ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது போக நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வர்றது. சகல விஷ்ணு ஆலயங்களிலுமே நாளைய தினம் அதிகாலை பரமபத வாசல் திறப்பு என்பது நடைபெறும். ஆக இன்றைய தினமே தயாராகி கொள்ள வேண்டியது. நாளைய தினம் அதிகாலை ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாரும் அந்த 4 மணி சுமாருக்கெல்லாம் இந்த பரமபதல் வாசல் வழியாக இறைவன் உள்ளே வருவதை தரிசிக்க வேண்டியது. இது போக இன்றைய தினமே அந்த பரமபத வாசல் திறப்பினை முன்னிட்டு எல்லா விஷ்ணு ஆலயங்களிலுமே அந்த மோகினி அவதார திருக்கோலம் என்பது நடைபெறும். ஆக எல்லோரும் எம்பெருமானை அந்த மகாவிஷ்ணுவை அந்த மோகினி அவதார திருக்கோலத்திலே அவசியம் தரிசிக்க வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:33 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:48 சந்திர உதயம் என்பது மதியம் 1:08 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:58 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:52 முதல் காலை 6:34 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:58 முதல் 9:22 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:10 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:35 முதல் 2:59 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருப்பார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:33 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம் அல்லது பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். இன்றைக்கு கர்ப்போட்ட ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இந்த கர்ப்போட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் இது குறித்து பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இருந்தாலும் இக்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை பார்க்க போகிறோம். கர்ப்பம் அப்படின்னு சொன்னா இவ எல்லாருக்குமே இது என்னடா கர்ப்பம் ஓட்டம் சொல்றாளே, அப்ப கர்ப்பிணி எல்லாம் ஓடணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தவறான புரிதல்கள் என்பது சேருகின்றது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருமேகங்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? இந்த கருமேகங்களினுடைய ஓட்டத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். அதுவும் இந்த கர்ப்போட்டம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அதுவும் நம்முடைய தமிழ் ஜோதிடத்தில் தான் இதனை பிரதானமாக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிறார்கள். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மழை குறி அறிதல் அப்படின்னே சொல்லுவார். புஷ்பபந்தம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல பார்த்தோம்னா இந்த மழைக்குறி அறிதலை பிரதானமாக கொடுத்திருப்பார்கள். அடுத்த வருடத்திலே மழையானது எந்த அளவிற்கு பெய்யும் அப்படிங்கிறத இந்த கர்ப்போட்ட காலத்தை வைத்தே தீர்மானம் செய்வார்கள். முதல்ல இந்த கர்ப்போட்டம்னா என்னங்கிறத பார்த்துடலாமே. இது கருமேகங்களுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்றா இல்லையா? இதை எதனை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் சொன்னா இந்த மாதம் முழுக்கவே தனுர் ராசியிலே சூரியனானவர் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் என்பது தெரியும். அந்த தனுர் ராசியில்
பகுதியிலே மூலம் நட்சத்திரத்தை கடந்து அந்த பூராடம் நட்சத்திரத்திற்குள்ளாக அந்த சூரியனானவர் நுழைகின்ற நேரத்தை தான் இந்த கர்ப்போட்ட ஆரம்ப காலம் என்று கொடுத்திருப்பார்கள். இந்த கர்ப்போட்ட காலம் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க சூரியனானவர் பூராட நட்சத்திரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பதைத்தான். அதே மாதிரி கர்ப்போட்ட முடிவு அப்படிங்கறத என்னைக்கு கொடுத்திருப்பான்னு பார்த்தோம்னா 11th January 11/1/2026 அன்னைக்கு கொடுத்திருப்பார். அன்னைக்கு பூராடம் 4ஆம் பாதத்திலிருந்து உத்தராடம் 1ஆம் மாதத்திற்குள்ளாக சூரியனானவர் வந்து விடுவார். ஆக பூராடம் நட்சத்திர காலிலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுதுதான் இந்த கருமேகங்களினுடைய ஓட்டத்தை அதிகமாக காண முடியும் சொல்றார். இப்படி இந்த கருமேகங்கள்லாம் பார்த்தோம்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடுமாம். மொத்தமா அப்படியே நம்ம ஆகாயத்தில் அப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா மொட்டை மாடில கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா இந்த மேகங்கள்லாம் அப்படியே ஓடிண்டே இருக்கும், நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும். லேசா ஒரு பூச்சாரல் போல ஒரு தூறலானதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது கண்ணுக்கு தெரியாது, மழை பெய்யற மாதிரி இருக்காது, ஆனா துணியை போட்டா நனைஞ்சிரும். அந்த மாதிரி மழை பெய்யவும் பெய்யாது, ஒரு மாதிரி தூறல் போல அப்படியே லேசான ஒரு பூத்தூறலை போல அந்த நேரத்தில் அனுபவித்து உணர்வார்கள். இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி லேசான ஒரு தூறலை உணர்வார்கள். இதுதான் இந்த கர்ப்போட்ட காலம். இதை ஏன் சார் அந்த பேர்ல அழைக்கிறாங்கன்னு சொன்ன, இது கருமேக ஓட்டம் அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா, அந்த மேகம் என்பது மடைந்து கரு ஓட்டம் ஆச்சு. கரு ஓட்டம்ங்கிறது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அது கர்ப்ப ஓட்டமாகி அது கர்ப்போட்டம் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மேகங்களையே சூழ் கொள்வதை போல, அதாவது கருத்தரித்தலை போல இவர்கள் உருவகப்படுத்தி பார்க்கிறார்கள். இப்படி இந்த மேகங்கள்லாம் கருத்தரிச்சிருக்கிறதா, அப்படியே மிகச் சரியாக பார்த்தோம்னா ஆதிரையிலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவா. ஆதிரைன்னு சொன்னா சூரியன் அந்த திருவாதிரை நட்சத்திர காலுக்கு வரும் பொழுது, அதாவது ஆனி மாதத்திலே அந்த நேரத்திலே இந்த மழையானது மிகச் சரியாக பொழியும். அப்ப பொழியும் போது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்றா இல்லையா, ஆனியிலே மழை பொழிந்து ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் பொழுது அடுத்த வருடத்திலே விளைச்சல் என்பது மிகவும் அமோகமாக இருக்கும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணா. இன்றைய தினத்திலிருந்து நீ கர்ப்போட்ட ஆரம்பம் கொடுத்திருக்கா இல்லையா, இந்த நாளிலிருந்து வருகின்ற ஜனவரி மாதம் 11ஆம் தேதிக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய மழை பெய்து விட்டால், அதாவது கரு கலைஞ்சு மழை பெஞ்சிருதுங்கிறா, அந்த மாதிரி கடுமையான மழை பொழிந்து விட்டாலோ அல்லது கடுமையான வெயில் என்பது அடித்தாலோ அடுத்த வருடத்திலே மழையினுடைய அளவானது குறைந்து விடும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் தீர்மானம் பண்ணியிருக்கா. இந்த நேரத்திலே நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய புயலோ அல்லது மிகப்பெரிய மழையோ வரக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கடுமையான வெயிலும் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி சிலு சிலுன்னு இருந்துட்டே இருக்கணும். அந்த மேகங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கார் மேகம் என்பது சூழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மேகம் ஓட வேண்டும். நான் சொன்ன மாதிரி லேசா பூத்துறல்ங்கிறது பெய்யலாம். அதனை விடுத்து எந்த பகுதியிலே ஒரு கடுமையான மழை என்பது பெய்கிறதோ அடுத்த வருடத்திலே அந்த ஆணி மாதத்திலே மழை என்பது குறைவாகவே இருக்கும். அவர்கள் அந்த இடத்திலே மிகச்சிறந்த விளைச்சலை காண முடியாதுன்னு சொல்றார். ஆக இந்த கர்ப்போட்ட ஆரம்பம் என்பதும் கர்ப்போட்ட முடிவுங்கிறத கொடுத்திருக்கா இல்லையா, இந்த காலத்தை கொண்டுதான் அடுத்த வருடத்திலே எப்படி விவசாயத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை விவசாயிகள் தீர்மானிப்பார்கள்னு சொல்லியிருக்கா. இது இயற்கையோடு இணைந்த ஒரு காலமாகவே பார்க்கப்படுவதால் இந்த கர்ப்போட்ட காலம் அப்படிங்கிறத நாமும் உன்னிப்பாக அவசியம் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.